ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம. திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருவிளையாடல் புராணம்னு சொன்னோடனே திருவிளையாடல்னு ஒண்ணு உனக்கு மனசுக்கு கண் முன்னாடி நிக்கிறது யாருன்னா சிவபெருமான் தான். இந்த சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு. கைலாயம் அவருடைய இது. கைலாயம் மலைன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு இமயமலைக்கு மேல. அதுக்கு போயிட்டு வரவிட ரொம்ப கம்மியா தான் இருப்பா. இப்பப்ப நிறைய பேர் போறதுக்கு வசதிகள் எல்லாம் பண்ணிருக்கிறதுனால போய் பார்த்துட்டு வரா. அங்கேயுமே தாண்டி எங்க இருப்பாருன்னு நமக்கு அது நேரா போய் அவரை பார்த்துட்டு வந்தவான்றது யாரும் தெரியல. ஆனா அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய சக்தி இருந்தது. பட் அதுக்கு வேண்டி உடம்பு அவகிட்ட இருந்தது. அதுக்கு வேண்டிய நியம நிஷ்டைகள் அனுஷ்டானங்கள்லாம் இருந்தாலும் அவெல்லாம் பார்த்துருந்தா. ஆனா அந்த கைலையங்கிரியில இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானவர் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையில அத்தனை திருவிளையாடல்களையும் பண்ணினார் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும்போது அது நம்ம தமிழ் மக்கள் பண்ணின, தமிழ்நாடு பண்ணின ஒரு புண்ணிய வசம் இல்லைன்னா அதிர்ஷ்ட வசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் எப்பேற்பட்டவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் அவ்வளவு சுலபமா தமிழ்நாட்டுல மதுரை எம்பதியில 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி காமிச்சு அடியார்களுக்கெல்லாம் அப்படி அருள் பண்ணாரு. பக்தர்களுக்கு தான் ஒரு நண்பனா கூட இருந்திருக்கார். ஈஸ்வரனா கூட இல்ல, நண்பனா கூட இருந்திருக்கார். அப்பேற்பட்டவர் எப்படி அந்த மாதிரி அவர் எப்பேற்பட்டவர் இந்த மாதிரி தாழ்ந்த நிலைக்கு இறங்கி வந்தார். அவதாரம்னு சொல்றது என்னன்னா மேல இருந்து இறங்கி வர்றதுங்கிறது தானே. அவ இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலேருந்து நமக்காக கீழே இறங்கி வர்றதுதான் அவதாரம்ங்கிறது. ஆனா இதுல ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தா பெருமாள் நிறைய அவதாரங்கள் பண்ணிருக்காரு. அவதாரங்கள் பண்ணிருக்காருன்னா பிறவியே எடுத்திருக்காரு அவர். நிறைய நம்ம ராமனாவோ கிருஷ்ணனாவோ பரசுராமனாவோ வாமனனாகவோ இப்படி அவர் பலராமனாவோ அவர் பிறவி எடுத்திருக்காரு. ஆனா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எந்த புராணத்திலையும் கதையிலையும் அவருக்கு பிரம்மா வைத்த குழந்தையா உருவாகி பிறந்தார்ன்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. அவர் ததாத்மானம் சிருஜாமியகம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, நான் அந்த இடத்துல தோன்ற வைத்தேன், என்னை நான் தோன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி. இது 64 திருவிளையாடல்களையும் இவர் தோன்றி இருக்காத தவிர ஒண்ணு பிறந்து ஒண்ணு செய்யல. அவருடைய பெருமையை பற்றி சொல்லும் போது கடவுள் வாழ்த்துங்கிற பகுதியில திருமூலர் ஒரு பாட்டு ஒண்ணு சொல்வார். அதை நம்ம கொஞ்சம் மாறுபட்டு ஏதோ படத்துல கூட கவியரசு கண்ணதாசன் கூட உண்டானவன் உருவில் இருந்தானவன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாட்டு கூட அவையார் பாடுற மாதிரி கூட ஒரு சிச்சுவேஷன் ஒரு சாங் எழுதியிருப்பார். அது ஆக்சுவலா இட் இஸ் அடாப்டட் ஃப்ரம் திருமூலர் தான். திருமூலர் என்ன சொல்ற, அந்த பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவன ரொம்ப சாதாரணமாலாம் நினைச்சுக்காதுங்கப்பா. அவர் திருவிளையாடலாம் பண்ணாங்கிறது நமக்காக இறங்கி வந்தது தான். அவரை பத்தி சொல்றேன் கேளு அப்படின்ட்டு அவர் சொல்றார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பச் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே அப்படின்னு ஒரு பாடல். இந்த பரம சிம்பிளான பாடல் தான். அது கொஞ்சம் கடைசியில முடிக்கும் போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ஒன்று அவன் தானே அப்படின்னா அதான் ஏக்கமேவ அத்விதீயம். பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றானவன் அவன் ஒருத்தன் தான், இன்னொன்னு இல்லை, அவனை தவிர இன்னொன்னு கிடையாது அப்படின்றதுக்காக ஒன்றானவன் அப்படின்னார். சரி, ஒன்று அப்படின்னு சொன்னா அது பரபிரமமா இருக்கு. அந்த மாயையோட சேர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிடுச்சு. ஏன்னா உலக காரியங்கள்லாம் பண்ணணும்னா ரெண்டா ஆகணும் அப்படின்ற போது அதுக்கு என்ன சொல்றேன், மெட்டீரியல் அண்ட் எனர்ஜின்னு சொல்ற, மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு சொல்ற மாதிரி சிவம் சக்தி அப்படின்னு ரெண்டா அவரே ஆனாராம். சிவமாக இருக்கும்போது எதுவும் பண்றது இல்லை, சக்தியை சேர்த்துன்ற போது எல்லா காரியங்களையும் பண்றார். சோ சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவன் இல்லாத சக்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? வெறும் சக்தி வச்சு என்ன பண்ற, வெறும் பேட்டரி வச்சு என்ன பண்றது? அதுக்கு ஒரு மேட்டர் ஒன்று வேண்டிய, ஒரு பொம்மையோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அதுல போய் இந்த ஒரு ஸ்டோர்ட் எலக்ட்ரிசிட்டியோட கூடிய இதை வைக்கும் போது தானே அது நம்ம உபயோகப்படுறது இல்லையா? அதனால இரண்டானவன் அவன் தான் இரண்டு, அவன் இரண்டு, ரெண்டான சக்தி சிவம்னு ரெண்டானா. அதுக்கப்புறம் என்னன்னா அவனுடைய அருள் இருக்கு இல்லையா,
அவனுடைய அருளையும் வந்து சக்தியாவே சேர்த்துக்கிறார். அவர் இருக்க பரமேஸ்வரன் அந்த அருள்ங்கிற சக்தி நம்ம மாயைன்னு சேர்த்துக்கிறது பிரம்மம் சொன்னோம். இங்க சிவன் வந்து அருள்ங்கிற சக்தி தன்கிட்ட சேர்த்துக்கும் போது எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லவர்களையும் செய்கின்றார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். சரி, நின்றனன் மூன்றினுள்னா மூன்றினுள் நின்றனன் அப்படின்னு என்ன, எதெல்லாம் மூணு மூணா இருக்கோ அத்தனையிலேயே அவர் தான் இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு நான் நிறைய பார்த்தானே. மூணு அப்படின்னு பார்க்கச்ச ஆரம்பிக்கலாம். நம்ம மூணு அப்படின்னு சொல்லும் போது ஒரு நல்ல இதுவா ஆரம்பிக்கலாமே. திரிகுணம்ங்கிறது மூணுன்னு சொல்லும் போது படைப்பு, காத்தல், அழித்தல், இது மூன்று தொழில். அதை எடுத்துக்கலாம் இல்லையா? சிருஷ்டி, ஸ்திதி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடவுள், ஆத்மா, உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இறைவன், இயற்கை, அது அந்த இயற்கைக்கு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஒரு லிங்க், சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய மூணு சொல்லும்போது நிறைய இருக்கு. டக்குன்னு சொல்லும் போது நமக்கு வந்து அது வரமாட்டேங்கிறது. நிறைய முக்கண், அவன் பகவானுக்கு முக்கண். அப்புறம் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு மூன்றாகவும் அந்த பரபிரம்மா அவனே தான் இருந்துருக்கான் அப்படி இவருடைய ஒரு வாதம். அப்புறம் வந்து அந்த இன்னொன்னு சொல்லலாம், வேதத்ரயி சொல்லலாமே. வேதங்கள், வேதத்தை நாலுல எடுத்துன்னு போயிட்டா. வந்து வேதம்ங்கிற போது நாலா எடுத்துன்னு போயிடுறா. இப்ப வந்து மூன்று, நெருப்பு, சூரியன், சந்திரன், நெருப்பு. அப்புறம் அந்த இந்த மூணையும் கண்ணாக உடையவன் பரமேஸ்வரன் அப்படின்னு அக்னி ஒரு கண்ணு அப்படின்ற போது அப்படி எடுத்துன்னு போறா. அதுக்கப்புறம் நான்கு உணர்ந்தான்னு எதெல்லாம் நான்கா இருக்கோ அதெல்லாம் நான்கு மறைகளும் அவன் தான் இல்லையா? நாலு வேதங்கள் சொல்லும் போது அந்த பரபிரம்மம் வந்து அந்த வேதத்தினால் அறியப்படுகிறது. இருக்கு திரைவேத்தியம்னு சங்கர் சொல்லியிருக்காரு, சிவானந்த லகரியில் சொல்லியிருக்காரு. இந்த கூட இங்க வந்து நாலுல எடுத்துன்னு போயிட்டார். திரைவேத்தியம் அதர்வ வேதத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லையா? இல்ல, அங்க வந்து திரைங்கிறச்சு சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம்ங்கிற மாதிரி எடுத்து சொல்றார். அதுவும் இருக்கு ஒரு அப்படியே இருக்கு. அது வந்து நம்ம அப்படி எண்ணி பார்த்து போனோம்னா போயிட்டே இருக்கும். அது பார்த்து எங்கேயும் அதுக்கு முடிவே இல்லாத போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நான்கு நிலைகள் இருக்கு இல்லையா? ஜாக்கிரதை, அப்புறம் வந்து சொப்பனம், சுஷுப்தி, அப்புறம் துரியம் அப்படின்னு இருக்கிற. அப்ப துரியாதீத்தம்னு ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி ஒண்ணு இருக்குன்னு வேற சொல்றோம், அஞ்சுன்னு வேற சொல்றோம். அது வந்து ஞானிகள், சித்தர்களுக்கெல்லாம் அது வந்து கைவந்த கதை அப்படின்னு சொல்றாங்க. இது நான்காகவும் அவனே தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஐந்து வென்றான். ஐந்துன்னா என்ன வென்றான்னா பஞ்சபூதங்களையும் வென்று தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறான். அதனால ஐந்து வென்றான். இப்ப அஞ்சு இருக்கிறது எல்லாத்தையும் அவன் வந்து அடக்கி அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. என்னென்ன அஞ்சு இருக்கு? பஞ்சபூதங்கள், நிலம், நீர், காத்து, அப்புறம் வந்து நெருப்பு, ஆகாசம், அஞ்சு இருக்கு. அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கு, பஞ்ச இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இருக்கு, பஞ்ச கர்மேந்திரியங்கள் இருக்கு. இப்படி அஞ்சு பார்த்தா அதுவும் நடிகை இத்தனையும் அவன் வந்து தன்னுடைய தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள அவர் வச்சிருக்காரு அவர். அப்புறம் ஆறாக விரிந்தான். இது என்னன்னா ஆறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறாக விரிந்தான். ஆறுன்னு இப்படி எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்கலாம் ஆறு அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஆறு ஸ்திதிகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அப்புறம் வந்து அநாகதம், அப்புறம் விசுத்தி, ஆக்கிய. கரெக்டா? இல்ல ஆறு. அப்புறம் வந்து வேற ஆறுன்னு சொல்றதுக்கு என்னத்த சொல்லலாம்? பகவான் வந்து 5 தலையோட 6வது தலை அதோ முகம் அப்படி அதையும் சேர்த்து அந்த 6 தலையில இருக்கக்கூடிய 6 நெற்றிக்கண்ல இருந்தும் தீப்பொறியாக
வெளியில கொண்டு வந்து அது சரண பொய்கையில போய் அது வந்து சண்முகனாக அவதாரம் ஆச்சு அப்படின்னு பாக்குறோம். ஆறுங்கிற போது சண்முகன் எடுத்துக்கலாம், ஆறுமுக கடவுள் அவனையும் எடுத்துக்கலாம், 6 படை வீடுகள் எடுத்துக்கலாம். இப்படி ஒன்னொன்னும் பார்க்கும்போது 6 அப்படிங்கிறச்சு அதுக்கு 6 நமக்கு தெரியுது. அப்புறம் வந்து இந்த 6ன்னு ஒரு சின்ன ஞாபகம் ஒண்ணு வந்தது, அதை நான் அடுத்த இதுல சொல்றேன். பகவானுக்கு பகங்கிறதுக்கு ஷண்ணாம் பக இது ஈரணான் இருக்கு. 6 குணங்கள் வைத்தவன்கிறதுனால அவனுக்கு பகவான்னு பேருன்னு இருக்கு. ஆனா திருவள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்றாருனாக்க, கோளில் பொறியில் குணங்களவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை 8 குணங்கள் அப்படிங்கிற 8 குணங்கள், 8 குணங்களை உடைய அந்த கடவுளுக்கான அவனுடைய திருவடியை வணங்காதவாளுக்கு கோளில் பொறியில் குணங்களவே அப்படிங்கிற, இவ வந்து கேட்காத காது பார்க்காத கண்ணு இது மாதிரி எல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? இது அது மாதிரி ஒன்றுக்கு இந்த பொறிகளுக்கு வந்து எந்த உபகாரமும் உபயோகமும் இல்லாத போயிடும். கோளில் பொறியில் குணம் இழவே அப்படின்ட்டு அவள் சொல்றார். இதுக்கப்புறம் 7 உம்பர் சென்றனன் அப்படிங்கிற, 7 கண்டங்களுக்கும் தாண்டி அப்பாலாக இருக்கான், சப்த தீபம் அதை தாண்டி அவர் இருக்கார் அப்படின்னா. 8ஆம் அவன் எப்படி தெரியுமா இருந்தான, உணர்ந்த 8 சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்து 8 அவர் 8ங்கிறத எட்டி பிடித்தார். சுலபமாக யாருக்கும் எட்டாதவர். ஆனா அவரை எட்டி பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து எல்லாவற்றிலும் அவனையே பார்க்கணும். அவனையே பார்க்கறதோட மொத்தம் இல்லை, அவன் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் வந்து சக்தி, இத்தனையும் வந்து இந்த பொது நிலைகளை இவன் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். இந்த 8 அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதை கடந்து அவன் இருக்கான். ஏன்னா இது ஒரு தலைவனா இருக்கக்கூடியவன் எல்லாத்தையும் கடந்து நிற்க வேண்டும்ங்கிற ஒரு ஆற்றை கடப்பது அப்படின்னா அந்த நீர்நிலையை தாண்டி போறது, அந்த நிலைகளெல்லாம் தாண்டி போறதுதான் வந்து கடந்துங்கிறது. எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய அப்பேற்பட்ட பெருமானானவன் அவர் ஆட்சி பண்ண முதல் எப்படி இருந்திருக்கும்? நிஜமாவே வந்து நம்ம தான் இருந்திருப்போமோன்னு தெரியல. குருவாயூரப்பரை பத்தி நாராயணியத்தை சொல்லும் போது பட்டத்திரி சொல்வார், கிருஷ்ணாவதாரத்தை வரும்போது அவருடைய லீலைகள்லாம் விவரிச்சுட்டு வரும்போது, கிருஷ்ணான் இந்த மாதிரி மதுரையில் இப்படி வந்த கம்ச வதம் பண்றதுக்காக, அப்ப நீ வரும்போது வழியில் நடுக எல்லாரும் 2 பக்கமும் நின்று உன்னை வரவேற்று ஆரவாரம் பண்ணி எல்லாம் ரசிச்சா உன்னை. நான் அந்த சமயத்தை இருந்திருக்கப்படாதா, உன்னை பார்த்து ரசிக்கப்படாதா? எனக்கு அந்த பிராப்தம் இருந்ததோ இல்லையோ தெரியலையே. நான் இப்ப பிறந்திருக்கேனே, அப்ப பிறந்திருக்கலாமே அப்படின்பார். ஆனா அப்பவும் அவர் பிறந்திருப்பார், அப்பவும் பிறந்து அப்போ இருந்திருக்கலாம். அந்த புண்ணியவசாத்து தான் இதுல வந்து பாகவதத்தை சுருக்கமாக எழுதக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சது கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பரமேஸ்வரன் வந்து இப்படி யாருக்கும் எட்டாதவன், யாருக்கும் எளிதில் எட்டாதவன், அவன் அன்பிற்கு மொத்தமே கட்டுப்பட்டவன். அவன் ஆட்சி பண்ண அந்த மதுரை எம்பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வணிகர் வீதி வரைக்கும் வந்தோம். வணிகர் வீதியில இந்த கடைகள்லாம் எப்படி இருந்தது, நீல மணிகளால பதிக்கப்பட்ட திண்ணைகள் இருந்தது, இப்படி பளிங்கு சுவர்கள்லாம் இருந்தது, ஒளி வீசக்கூடிய வைர தூண்கள்லாம் இருந்தது. அப்படின்னு பார்க்கும்போது நினைச்சு பார்க்கும்போது அதை விட பெரிய சொர்க்க பூமி மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது. அப்புறம் இந்த 4 விதமான இது நில பகுதிகளிலிருந்தும் அந்தந்த இடத்துல என்னென்ன விசேஷமா கிடைக்குமோ அத்தனையும் அந்த ஊர் அங்காடியில எல்லாமே கிடைச்சது அப்படின்னு. அப்ப இந்த வணிகருடைய மாடங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தான்னா, ஒரு சட்டத்துல வந்து கருப்பு கம்பளத்தை அடிச்சு அதுல வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணி இவாளுடைய ஒளி வீசக்கூடிய விதவிதமான பவழம், பொண்ணு, முத்து, இந்த மாதிரி மரகதம் இதனால பண்ண மாலைகள், நகைகள் எல்லாத்தையும் ஒரு அட்ராக்டிவா ஜனங்கள் பார்த்தா தெரிகிற மாதிரி வச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரைக்கும் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 152வது பாடல். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், குளுமையான அந்த சந்திரன், கொஞ்சம் சூடா இருக்கக்கூடிய அவன் எவ்வளவு சூடா இருந்தாலும் மதுரையம்பதி மேல அவனுடைய கிரணங்கள் வரும்போது மட்டும் சூடா இருக்காதான். ஏன்னா அவருடைய கண்ணாவே அவர் அவர் அதை கண்ட்ரோல் பண்ணிடுறார். தன்னுடைய கண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணின உடனே இந்த சூரியனுடைய ஒளி குளுமையா இருக்க, சந்திரன் மாதிரியே அதுவும் இருக்கான். அதுக்கப்புறம்
மற்ற கிரகங்கள் அந்த ஒரு கிரகங்களுக்கும் ஒரு கோள்களுக்கும் ஒளின்னு ஒண்ணு உண்டு இல்லையா? அவ உள்ள இருக்க தேவதைகளா நம்ம வழிபடுறோம். பட் அவளை இருக்கக்கூடிய இடம் துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறோம். துருவன் அங்க இருக்காங்கிறோம். துருவன் அதுக்கு அதிதேவத்தையா இருக்கலாம். துருவ நட்சத்திரம் ஒண்ணு படப்படப்படமான தெரியுமோனா அந்த மாதிரி நட்சத்திரம் அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் பூமியில இறங்கி வந்து குடிகொண்ட மாதிரி இருந்தது. அந்த மதுரை இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் வீதி அங்க விற்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் ஒளி வீசி அந்த எல்லா விதமான ஆபரணங்கள்ல இருந்தும் அந்த வரக்கூடிய ஒளியானது எப்படி இருந்ததுன்னா அது வந்து பகலா இரவான்னு தெரியலையா அப்படின்னுதான். சூரிய வெளிச்சத்தினால அது வந்து பிரகாசமா இருக்கா, இல்ல சந்திரனுடைய பூர்ணச்சந்திரனுடைய ஒளியினால பிரகாசமா இருக்கா, இல்ல அவ ரெண்டு பேருமே இறங்கி வந்து இந்த மதுரை எம்பதியே அவ்வளவு அழகா ஒரு பிரகாசமா அப்படி ஒளியோட கூடியதா இருக்க முடியா பண்ணாளா அப்படின்னு தெரியலையா. அப்படி எல்லாருக்கும் அங்க விற்கக்கூடிய ஆபரணங்கள் அவ்வளவு அட்ராக்டிவா இருந்துதான். இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா இது நிஜமாவே இது பூலோகமா இல்லை இது வந்து வானுலகமா வையகமா வானகமா வானுலகமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக ஜெகஜோதியா இருந்தது. நம்ம ஊர்லாம் கூட சமயத்துல அந்த லைட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அப்படியே ஜெகஜோதியா இருக்குன்னு சொல்லுவா இல்லையா? அப்படி இந்த ஊர் எப்படி இருந்ததுன்னா இந்த ஆபரணங்கள்னால அதுல இருந்து வரக்கூடிய ஒளியினால இரவா பகலான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது பிரமாதமா இருந்தது அப்படின்னு இதுல சொல்றார். இந்த பாடல் வந்து நாள்களும் குளிர் திங்களும் ஞாயிறு மேனை கோள்களும் ஞாயிறும் ஏன் மேனை கோள்களும் குளிர் விசும்பும் குடி புகுந்து ஆங்கு வாழ் கிடந்து பகல் ஒளி மழுக்கலால் வணிகர் ஆள் களம் பகல் பீடிகை துறக்க நாடு அணைய அப்படிங்கிறது. கேக்குறதா? கேக்குறது. இந்த பாடலுக்கு இதுதான் அர்த்தம். அது நம்ம பதமா பார்க்கலாம். என்ன சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அபூர்வமான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்திருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம பதமா இப்ப நம்ம பார்த்து விடலாம். நாள்களும் குளிர் திங்களும் ஞாயிறும் ஏனை கோள்களும் அங்க மேனே இருக்கிற ஞாயிறும் ஏனை கோள்களும் ஏனை மற்றன்னு எடுத்துக்கொண்டது. ஏனை கோள்களும் குளிர் விசும்பொறி குடி புகுந்து ஆங்கு வாழ் கிடந்து ராப்பகல் ஒளி மழுக்கலால் வணிகர் ஆள் களம் பகல் பீடிகை துறக்க நாடனைய. இப்ப நம்ம வேற மாதிரி இப்ப திருப்பி படிக்கும் போது கொஞ்சம் அழகா பிரிச்சு படிக்க முடியாது. நாள்களும் அப்படின்னாக்க ஒரு நாளுக்குரியது என்னென்ன ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது இத்தனைக்கும் உள்ள கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னாக்க சூரியன் சந்திரன் அப்புறம் வந்து செவ்வாய் அதுக்கப்புறம் புதன் குரு அப்புறம் வந்து சுக்கிரன் சனி இந்த கோள்கள். இதுல வந்து நாள்களும் சொல்ல 7 நாளைக்கு அந்த 7 கோள்களையும் அவ வச்சுட்டா. ராகு கேதுவை எடுத்துக்கல. ராகு கேது வந்து சாயா கிரகங்கள்னு சொல்றதுனாலையும் அவளுக்கு வந்து ரூபமாக அவளுக்கு சொல்லல, எங்கேயுமே எடுத்துக்கல. ரூபத்தோட இருக்கக்கூடியதா எடுத்துருக்கிறது வந்து இவாள மொத்தம் தான். பட் நான் சில கோவில்கள்ல பார்த்திருக்கேன். அந்த கோவில்கள்ல வந்து தம்பத்தியா இருப்பா, நவகிரகங்களை தம்பத்தியா வச்சிருப்பா. எங்கயா பார்த்துட்டோம் இல்ல இல்ல சில கோவில்கள்ல வைக்கிறாவ. அது எப்படின்னு தெரியல. அது பாக்கணும், ஏதாவது புராணத்துல இருக்கா ஒருத்தருக்கும். இப்ப அப்படி நியாயமா பார்த்தாக்க சூரியன் வச்சா அவருக்கு 2 வைப்பு. ஒத்தி இருந்தா இன்னொத்தி இருக்க மாட்டான். ஒத்தியோட நிழல் தான் இன்னொன்னு. இவ சூரியன் இவ ஒளியோட இருந்தானா அவ சாயா அவ வந்து ஒளியோட இருக்க மாட்டான் இல்லையா? அப்ப அவருக்கு 2 வைப் வேற வச்சு வைக்கணும். ஆனா ஒரு வைப் தான் வச்சிருக்காங்க. இப்ப நேத்தி கூட ஒரு கோயில்ல பார்க்கும்போது தம்பதிகளோட இருக்கா. அதுல ஒரு என்ன எனக்கு தோணித்தனாக்கா புதன் வந்து இந்த கிரகம் சொல்லுவார், நபும்சகன் அப்படின்னு சொல்லுவார். நபும்சகன்ற போது அவன் எப்படி வந்து தம்பதியாக காமிக்கிறான், அது ஒண்ணு எனக்கு ஒண்ணு புரியல. அது ஒண்ணு. இது வந்து கோள்கள் வந்து 7 தான் எடுத்துக்கிறா. கணக்குல எடுத்துக்கிறது வந்து 7 நாள்களுக்கும் 7 கோள்கள் தான். இது யூனிவர்சலா அப்படிதான் இருக்கு. சன் டே அப்படின்னு அவனு சொல்றான். நம்ம ஞாயிறு தமிழ்ல சொல்றோம். அது வந்து என்ன ரவிவாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
அது ரவி அப்படின்ற சூரியன். இப்ப எந்த லாங்குவேஜ்ல எடுத்தாலும் எந்த ஊர்ல எடுத்திருந்தாலும் இதே இந்த ஆர்டர்ல தான் இந்த கோள்களை வச்சுதான் இந்த கிரகங்களை வச்சுதான் பேர் வச்சிருக்கா. அது எல்லாரும் யூனிவர்சலி பேர் வேணா வேறையா இருக்கலாமே தவிர ஐடென்டிட்டி ஒன்னாதான் இருக்கு. இத்தனை கோள்கள் 7 கோள்களும் குளிர் திங்களும் சரி 7 கோள்கள்ல ஒரு தடவை திங்கள் சொல்லியாச்சு. இருந்தாலும் என்னன்னாக்க சூரியனை சந்திரனையும் தனியா சொல்றாரு. ஏன்னா தனியா ஒளியா நமக்கு கிட்டத்துல தெரியறது இல்லையா. உலகத்தில் நடக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இவா 2 பேருடைய ஒரு ஒத்துழைப்பு வேண்டியிருக்கேன், நமக்கு அருள் வேண்டியிருக்கேன். ஆனா குளிர் திங்கள்னா ரொம்ப குளுமையான அந்த சந்திரன். அதுக்கப்புறம் ஞாயிறும் ரவியும் ஏனை கோள்களும். ஞாயிறும்னா சூரியன், அது தவிர ஏனைய கோள்களும்னா மற்ற கோள்களும் குளிர் விசும்பு உரி குளிர்ந்த அந்த வானத்திலேருந்து இறங்கி ஒரு லெவலுக்கு மேல போயிட்டோம்னா அங்க குளிர்ச்சி ஜாஸ்தி. ஆகாசத்துல எவ்வளவுக்கு தள்ளி தள்ளி இருக்கோ சூரியன் கிட்ட இருந்து அந்த சூடு ஜாஸ்தி இருக்குமா. சூரியன் கிட்ட போக போக அது எப்படின்னு தெரியல, சூரியனுக்கு கிட்ட போக போக அதனாலதான் மலை மேல உச்சியில் இருக்கக்கூடிய சில ஊர்கள் எல்லாம் பார்த்தாக்கா நம்ம கோடை காலத்துல எல்லாரும் குளிர் வாசஸ்தலம் சொல்றா இல்லையா, குளுமையான இடத்துக்கெல்லாம் அந்த சம்மர்ல போயிட்டு வரா இல்லையா. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு கடல்ல இருந்து உயரத்துக்கு மேல போக 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 அங்க குளிர்ச்சி ஜாஸ்திங்கிற. இது ஆகாசம் ரொம்ப குளுமையா இருக்குமா. அதை விட்டுட்டு குடி புகுந்து எங்க குடி புகுந்து இந்த மதுரையில குடி புகுந்து அந்த இடத்துல ஆங்குன்னா அந்த வணிகர்கள் வீதியில வாழ்கிடந்து ஒளி தங்கிய அப்படின்னா வாழ்கிடந்து அந்த ஒளியானது அங்கே தங்கி விட்டது. அப்படியே பர்மனண்டா தங்கிட்டான். இது தங்கியிருந்தாலும் என்ன ஆச்சுன்னா ராப்பகல் ஒளி மழுங்கலால் அது ராத்திரி பகல் இதனுடைய சூரியனாலும் சந்திரனாலும் வரக்கூடிய ஒளியானது மழுங்கி போயிடுது. அது தெரியல, இதுதான் தெரியுது. அதையே வென்றது. அண்டலந்த தாமரையை வென்றதம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா. ராமனுடைய முகம் அப்ப பூத்த தாமரை பூ எப்படி இருக்குமோ அதனுடைய அழக அந்த மலர்ச்சியை கூட அது வென்று விட்டதா ராமனுடைய முகம். அப்படின்தான் அது மாதிரி இங்கேயும் பகல் தெரியாத அளவுக்கு அதை விழுங்குற அளவுக்கு அதை மழுங்க செய்யற அளவுக்கு ரவியினுடைய ஒளி, ரவின சூரியனுடைய ஒளியும் அந்த பகலான ஒளியும் சந்திரனுடைய ஒளி எல்லாமே அது மழுங்கி போயிடுது. ராத்திரி இருந்து சந்திரனுடைய ஒளி இருக்கு நமக்கு. அந்த ஒளியை விட மிஞ்சற மாதிரி இந்த ஒளியெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆழ்கலம் பகர் வணிகர் பீடிகை. ஆழ்கலம் அதாவது இதையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய கலன்கள்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி. இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஷோகேஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது அப்படி பல தேஜோமயமா இருக்கு. இதெல்லாம் விற்கின்ற அந்த வணிகருடைய கடை வீதி இருக்கு. அந்த கடை வீதி எப்படி இருந்ததுன்னா துறக்க நாடு அணைய வானுலகத்தை ஒற்றிருந்தது. வானுலகத்தை போல துறக்க நாடு அப்படின்னு என்னன்னா இந்த பூலோகம் அப்படி அனித்தியமான உலகமான இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தை துறந்து மேல வானுலகத்துக்கு போகணும் இல்லையா. இங்க இருந்துன்னா அங்கேயும் இருக்க முடியாது, அங்க போனா இங்க வர முடியாது, இங்க போனா அங்க வர முடியாது. இதுக்கெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த நாட்டை தொடர்ந்து திருநாடு எய்தினார் அப்படின்னு சொல்லுவான். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவர் திருநாடு எழுதினால திருநாடுன்றது பகவானுடைய பிரதேசமான வைகுண்டத்துக்கு அவ கிளம்பி போயிட்டான் மாதிரி. அப்புறம் சிவலோகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்ல. இங்க புண்ணியம் பண்ணியிருந்தாக்க அதை அனுபவிக்கிறதுக்காக அந்த புண்ணிய பலன்களை அனுபவிக்கிறதுக்காக இவ சொர்க்கத்துக்கு போயிட்டா. அது சொர்க்கத்துக்கே இவ போக வேண்டாம், இந்த மதுரையம்பதி எப்படி இருந்ததுன்னா அதுவே சொர்க்கம் மாதிரி இருந்தது அப்படின்னு இந்த பாடல்ல நம்ம பாக்குறோம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டாக்க பன் நிறத்த பல் பெருவிலை பட்டலாம் அவன அன்ன பட்டின் மேல் படுவிலை பருத்தியும் அவன என் நிலத்தரும் பொருள் பதின் எழுபுல வணிகர் மண் இருக்கையும் அரும்பெறல் வளனெலாம் அவன அப்படின்னு இந்த பாடல். இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்க என்ன நல்லா வித்துன்னு சொல்ல போற.
பட் முன்னாடி உள்ள பாடல்ல வந்து நம்ம வந்து என்னென்ன வார்த்தைகள் கட்டமான வார்த்தைகள் பார்த்துட்டோம். ம். இதுல வந்து பன் நிறத்த பல் பெருவிரை பட்டலாம் அவன. இதுல ரொம்ப பல வண்ணங்கள்ல பல நிறத்துல அப்படி அட்ராக்டிவா நிறைய ஜாஸ்தி விலை, ரொம்ப காஸ்ட்லி, அதாவது ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல இருந்து காஸ்ட்லி வரைக்கும் அந்த மாதிரி பட்டாடை வகைகள்லாம் தான் இந்த கடைகள்ல. இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு இதுக்கு அங்காடி தெருன்னு சொல்றோம் இல்லையா, அங்காடின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது கடை வீதி அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அந்த கடை வீதிக்கு போகும்போது எல்லா விதமான கடைகளும் இருக்கும். அது யார் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அறிந்து அந்த கடைக்காரர்லாம் கடை வச்சிருப்பா, இந்த வாழ்க்கை இது தேவைன்னு. இப்போ நகைகள்லாம் ஒரு இருக்கும், அப்புறம் வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் ஒன்று இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஒன்று இருக்கும், பழ வகைகள் இருக்கும், கரிகாய்கள் இருக்கும், துணிமணிகள் இருக்கும். அது மாதிரி பார்த்து ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும்போது இந்த பாடல்ல அவர் சொல்றது என்னன்னா ஒரு துணிக்கடையை பத்தி சொல்றார், டெக்ஸ்டைல் ஷாப் பத்தி சொல்றார். அங்க பலவிதமான கலராக வண்ண வண்ணமாக ரொம்ப விலை உயர்ந்த பட்டாடைகள்லாம் இருந்துதான். இப்ப பட்டாடைன்னு சொல்லிட்டா ரொம்ப விசேஷமா அந்த காலத்துல என்னென்ன சொல்லுவான்னாக்க காசி பட்டுன்னு சொல்லுவான், அப்புறம் மைசூர் பட்டு சொல்லுவான், அப்புறம் இது வந்து இங்க காஞ்சிபுரம் பட்டு சொல்லுவா, ஆரணி பட்டுன்னு சொல்லுவா, தர்மபுரம் பட்டுன்னு சொல்லுவா. இப்படி ஒரு ஊர்லயும் அந்த பட்டு விதவிதமான வகை. ஒரு ஊர் அழுத்தமான பட்டு ஆடைகளுக்கு பேர் போனது. இன்னொன்னு வந்து ஈஸிலி வாஷபிள், ஷ்ரிங்கே ஆகாது, அது இஸ்திரி பண்ண வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு சில வகைகள். இன்னொரு சிலது வந்து ரொம்ப லைட்டா எல்லாரும் கட்டிக்கிற மாதிரி, வசதியா எல்லாரும் வாங்குற மாதிரி. அப்படி ஆரணி பட்டெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, தர்மாபுரம் பட்டும் அவ்வளவு காஸ்ட்லி கிடையாது. ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னா காஞ்சிபுரம் பட்டு, மைசூர் இருக்கு. இந்த மைசூர்ல அந்த இடத்துல அந்த பட்டு பூச்சிகள் வளர்க்கறதுக்கு தேவையான வசதியான அதுக்கே உரியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த வான்நிலை வந்து அப்படி இருக்காங்க. அதனால அந்த இடத்துல இதெல்லாம் வந்து கிடைக்கிறது பண்ண முடியாது. சரி, பட்டாடையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா வச்சிருக்காளே அப்படின்னு சொன்னேன்னா, அதை விட காஸ்ட்லியா இருக்கப்பா பருத்தியாலான நூல் புடவைகள், நூலாலான ஆடை வகைகள், துணி வகைகள்லாம். பருத்தி வந்து பட்டை விட காஸ்ட்லியா இருந்ததுங்கிறது. அப்படி அதாவது அந்த அளவுக்கு பட்டை விட வந்து அவ்வளவு நைஸான துணிகள்லாம் அந்த காலத்தை பண்ணிருக்கான்னு தெரியுது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம், இன்னும் மேலேயே சொன்னேன், 70 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் வசதியானவா என்ன பண்ணுவான்னாக்க, அவ கட்டிக்க அந்த வேஷ்டி இருக்கு இல்லையா, அவ வந்து அநேகமா நிறைய பேர் பார்த்தா 8 முழ வேஷ்டியா தான் கட்டிட்டு இருப்பான். அந்த 8 முழ வேஷ்டி எப்படி இருக்கும்னாக்கா அவ 2ஆ மடிச்சு கட்டிப்பான், அது ஒண்ணு. சில பேர் வந்து கச்சம் கட்டிப்பா, 4 கச்சம் 5 கச்சம் அப்படி எல்லாம் இருக்கு. ஒரு பெங்கால்லாம் ஒரு விதமா கட்டிப்பா, ஆந்திராலாம் ஒரு விதமா கட்டிப்பா. அந்த துணி வந்து நைஸ்னா பட்டை விட நைஸா இருக்குமா. அதுக்கு என்ன பேர் தெரியும், கேள்விப்பட்டதுண்டா? இல்ல இல்ல, மஸ்லின் சொல்லுவா, மஸ்லின். ஓ மஸ்லின், ஓகே. இந்த மஸ்லின் சொல்லக்கூடிய துணி வந்து இது வந்து நூல் ஆடை தான். அது நம்ம நாட்டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மஸ்லின்ங்கிறதெல்லாம் வந்து இதுல இருந்து வரும், பிரிட்டிஷ் இதுல இருந்து என்ன சொல்றாளே, அந்த ரொம்ப பிரசித்தமான ஊர், பஞ்ச ஆலைக்கெல்லாம் பேர் போன ஒரு இது. கோயம்புத்தூரை கூட அதுக்கு ஈக்குவலா சொல்றது உண்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஊர் அப்படின்னு சொல்லுவா, மான்செஸ்டரா. அதான் காட்டன். அத வந்து இங்க வந்து மேட்டூர்ல வந்து அந்த காலத்துல அவ்வளவு இதுவா பண்ணி, இந்த கோயம்புத்தூர்ல வந்து அந்த அதுக்கு ஈக்குவலான துணி எல்லாம் வரும். அது வந்து அந்த இந்தியாவுடைய மான்செஸ்டர், அங்க வந்து பருத்தி நிறைய விளையும் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்க. அப்ப இப்படி பருத்தி நூலானால எந்த நாட்டிலும் கிடைக்காத பொருள்கள் இருந்துதான். இது மாதிரி எங்கேயா கிடைக்குமா, அங்கதான் சார் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது, நீங்க வேணும்னா தேடி பார்த்துட்டு வாங்க திருப்பி அப்படின்னு சில கடைக்காரன் சொல்லுவான். சார் இது நம்ம கிட்ட மட்டும்தான் சார் கிடைக்கும், நீங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேஸ்ட் சார், டைம் வேஸ்ட், உங்களுக்கு வந்து உடம்பு தான் சார் வந்து பலகீனமா போகும், சார் வாங்கிட்டு போங்க சார், நான் ஒரு 5-10 குறைச்சு தரேன்னு சொல்றான் இல்லையா இவன் நம்ம ஊர்ல. அது மாதிரி எந்த ஊர்லயுமே கிடைக்காத அளவுக்கு அவ்வளவு வசதியான பட்டு ஆடைகளும் பருத்தி ஆடைகளும் அவ வச்சிருந்தா, டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தா. அப்புறம் அங்க அந்த வணிகங்கள்லாம் எப்படி இருந்தான்னு, ஒரு லாங்குவேஜ் பேசுறவா மாத்திரம் இல்லையா, இந்தியால 18 மொழிகள் இருந்தான்.
அது காலத்துல. இவர் கூட சொல்றார், பாரதியார் பாட்டுல ஒண்ணுல கூட செப்பு மொழி 18 சொல்லியிருப்பார். சாம்ராஜ்யங்கள் இருந்து அதுக்கு அந்த 18 மொழிகள் இருந்தது. நமக்கு தெரிஞ்சது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஒரியா, பிகாரி, வங்காளம், மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத்ல அது குஜராத்தி மொழி, அப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்குலாம் போட்டா ஹிந்தி, அதுக்கு மேல காஷ்மீரி. பட் அது எல்லாமே வடக்கு இருக்கக்கூடிய விந்திய மலைக்கு அதனோட பக்கம் இருக்கிறது எல்லாமே ஒரு சம்ஸ்கிருதத்துல ஜாஸ்தி கலந்த வார்த்தைகள் நிறைய இருக்கும். இங்க தமிழ்நாட்டுடைய தமிழ் மொழியினுடைய பாதிப்பு கன்னடம், மலையாளம், தெலுங்கு இதுலதான் நிறைய இருக்கும். இவர் என்ன கணக்குன்னு தெரியல, அந்த காலத்துல இந்த 18 மொழிகள் என்ன கணக்குன்னு தெரியல. மதுரையில தமிழ். சோ அது விட்டுட்டா மிச்சம் 17 மொழி. இந்த 17 மொழி பேசக்கூடிய ராஜ்யங்கள்ல இருந்து வணிகர்கள் அங்க கடை வச்சிருந்தாலும், அதாவது ஊர் பொருள்களை கொண்டு இங்க வித்துட்டு இருந்தாலும் அவ்வளவு பிரசித்தமா இருந்திருக்கு. இப்ப கூட நம்ம பாக்குறோம், சில கடைகள் ஆந்திரா துணி வேணும் நமக்கு, கர்நாடகா மைசூர் சில்க் வேணும் அப்படின்னு அதுக்கு தனி ஷாப்ஸ் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுன்னு எடுத்துட்டு போய் பார்த்தோம்னா கூட அங்க கூட ஒன்லி எக்ஸ்க்ளூசிவா இந்த ஊருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. பாம்பே அல்வா ஹவுஸ் அப்படின்னு வச்சிருப்பான். அது பாம்பேல பண்ணக்கூடியது, அதே நான் உங்களுக்கு இங்க தரேன் அப்படின்னு பாம்பேக்காரன் வச்சிருக்கதா நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி கல்கட்டால இருக்கக்கூடிய ரசகுல்லா தமிழ்நாட்டுல கிடைக்கிறது, கர்நாடகால கிடைக்குதுன்னு அவன் அங்க இருக்கிற கடைக்காரன் இங்க பிரான்ச் வச்சிருப்பான். அது மாதிரி அந்த 18 விதமான மொழிகள் பேசக்கூடிய அத்தனை வணிகர்களும் அந்த ஊர்ல இருந்தாலும் அவ என்ன கிடைச்சதுன்னா ரொம்ப விலை மதிப்பற்ற பொருள்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட அங்க கிடைச்சுதான். இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு லோ தேடி தேடி அலைஞ்சோன்னா பெரிய பெரிய கடைகள்லாம் கேட்போம். திடீர்னு ஒருத்தரை பார்த்து என்னதான் தேடி அலைஞ்சுட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு தெரிஞ்ச கேட்கலாம் வச்சுங்க. நம்ம சொல்லுவோம், எனக்கு இந்த பொருள் வேணும் சார், எங்க கிடைக்குன்னு தெரியல, எல்லா கடையும் ஐயோ இங்க பெரிய கடையெல்லாம் கிடைக்காது சார், அந்த மூலையில ஒரு குட்டி கடை மாதிரி ஒருத்தன் வச்சிருக்கான் பார்த்தா, சின்ன கடை, அங்க போய் கேளுங்க சார், நீங்க என்ன கேட்டாலும் அவன் தருவான். அப்படி இன்னைக்கு இல்லைனாலும் 2 நாள்ல வர வச்சு உங்களுக்கு கொடுப்பான், அவனுக்கு தெரியும் எங்க கிடைக்கும் அப்படின்னுவா. நம்ம அந்த கடையில போய் சொன்னா உடனே எடுத்து கையில கொடுப்பான் அவன். நம்ம எங்க கிடைக்காதுன்னு நினைப்போம், அங்க எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காத பொருள் கூட அந்த மதுரை வீதியில, அந்த வணிகர் வீதியில கிடைச்சது அப்படின்னு இந்த 153வது பாடல்ல அந்த பெருமையை சொல்றாரு. நம்ம கூட ஒரு சமயம் தோணும், நம்ம கூட இப்ப இருக்கிறதுக்கு வர அப்ப இருந்திருக்கலாமோ அப்படின்னு. நம்ம கையில இல்ல, நான் சொன்னேன் அந்த காலத்துல இருந்தாலும் இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரியாது, இருந்தோமா இல்லையா அது நமக்கு தெரியாது. பல் நிறத்த பல்பெரு விலை பட்டலாம், பல் நிறத்தன பல நிறத்த பல் பெரு விலை, பல ரொம்ப காஸ்ட்லியான பட்டெல்லாம் அவன அங்க இருந்தது. அன்ன பட்டின் மேல், அந்த பட்டை விட மேம்படு விலை பருத்தி, அதை விட காஸ்ட்லியா இருக்கக்கூடிய பருத்தி இருந்தது. அப்புறம் என் நிலத்தரும் பொருள் 17 புல வணிகர், அதான் எல்லா நிலத்தில இருந்தும், எல்லா ஊர்ல இருந்து, எல்லா தேசத்துல இருந்து 17 தேசங்கள்ல இருந்து வந்த வணிகர்கள் தான் அங்க வச்சிருந்தா. என்ன வச்சிருந்தான்னா, மண் இருக்கையும் அரும்பெறல் வளநிலாம் அவன. அந்த ஊர்ல என்னென்ன வெளியூர்ல எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய பொருள்களை எல்லாம் கூட அந்த 18 தேசத்தினுடைய வணிகர்கள் இங்க வச்சிட்டு இருந்தா. சோ உலகெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ரொம்ப அற்புதமான அதிசயமான மேம்பட்ட ஒரு பொருள்கள் கிடைக்குமோ அதெல்லாம் கூட இந்த மதுரை எம்பதியில இந்த வீதியில கிடைச்சதுன்றத இந்த பாடல்ல இப்ப நம்ம பதமா பார்க்க போறோம். பல் நிறத்த பல நிறங்களை உடைய பெரு விலை, ரொம்ப காஸ்ட்லியான, விலை மதிப்பு அற்ற, விலை மதிக்க முடியாத அப்படின்னு ஒரு இது சொல்றாரு இல்லையா, இன்வேல்யூபிள், விலை மதிப்பற்ற அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விலையே இல்லைன்னு சொல்லலாம், இல்ல அது விலை சொல்ல முடியாத அளவுக்கு வசதியானது அப்படின்னு சொல்லலாம். பெருவிலை, பெருவிலைங்கிற பொழுது வையம் தொரகம், அதுல வரும் ஒரு பாட்டு, பெருவிலை ஆரம் அப்படின்னு சொல்லிருப்பார் அபிராமன். வையம் தொரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம், இத்தனையும் அந்த பெருவிளையாரம் இத்தனையும் எங்க இருந்தா பிறைய முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரை கன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உழவாகிய சின்னங்களே. பெரிய ராஜாதி ராஜனா போயிட்டு இருக்கான், அவனுக்கு என்னென்ன இருக்குன்னா வையம்,
இந்த பூமியை முழுக்க ஆடுறான். துரகம்னா குதிரை படையெல்லாம் இருக்கு, குதிரையெல்லாம் இருக்கு. மதகரி, மதம் முடிச்ச யானை, அதான் அவ்வளவு பலசாலியான யானை. மதகரி மதகரி மாமகுடம். வையம் துரகம் மதகரி மாமகுடம். மாமகுடம்னு என்ன, அத்தனை அரசர்களையும் வென்றாதான் இவன் சக்கரவர்த்தியா இருக்க முடியும். அப்படி சக்கரவர்த்திக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த மகுடத்தை மாமகுடம், சிவிகை, பல்லாக்கு, இத்தனை யாருக்கிட்ட இருக்கு. அவனை பார்த்து நீ ஏண்டா வைத்திருப்படுற, அவன் ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு முன்பு செய்யும் தவமுடையார் கூடவாகி சின்னங்களே. இந்த ஐயன் பரமேஸ்வரன் இருக்காங்க, அவனுடைய மனைவியான உமா மகேஸ்வரி இருக்காளே, அவருடைய பாத கமலங்களுக்கு பக்தி செஞ்சிருக்காண்டாவன். அந்த அப்பேற்பட்டவனுக்கு உள்ள அடையாளங்கள் இந்த ஜென்மத்தை இதெல்லாம் அனுபவிக்கிறான் பாருங்க. பெருவிலை, அந்த பெருவிலை ஆறாம்ன்றது அது எடுத்துக்க அந்த வார்த்தை இங்க யூஸ் பண்ணிருக்காரு இவர். பெருவிலைன்னா பெரிய விலை, மதிக்க முடியாத, சொல்ல முடியாத. எவ்வளவு சார், எத்தனை செய்வர் போடுவாங்க இல்லையா? சில பேருக்கு ஒரு லட்சத்துக்கு எத்தனை செய்வர்னு தெரியாதுன்னு சார். 1 லட்சத்துக்கா? இல்ல சார், எழுதி பார்த்து சொல்றேன். அப்பா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 1 சார், 7 சைபர் சார். சார் 7 8 இருக்கு, இன்னொரு வாட்டி நான் எண்ணி பார்த்து சொல்றேன் அப்படின்பா. அந்த ஆளுக்கு எத்தனை செய்பர்னே தெரியாது. ஒரு சில பேருக்கு அவருடைய சொத்து எவ்வளவு சார் மதிப்பு, அதெல்லாம் சொல்ல முடியாது சார். எவ்வளவு அதெல்லாம் எண்ணி பார்த்து சொல்ற வகையெல்லாம் இல்லை சார். அவருக்கு இருக்குது ஒரு 15 தலைமுறைக்கு அவர்கிட்ட இருக்கு சார் சொத்துங்கிறாங்க. விலை மதிக்க முடியாது, விலை சொல்ல முடியாத பல்பட்டு எல்லாம் அவன, அந்த பல வகையான பட்டாடைகள் அனைத்தும் அவ்விடத்தில் இருந்தன. அவன அந்த இடத்துல இருந்தன. அன்னப்பட்டின் அந்த தன்மையான அழகான பட்டாடைகள் இருக்காளே, அப்படிப்பட்ட இது அண்ணனா இது போன்ற அப்படின்னு அர்த்தம். அவர் அண்ணன் அவரை போன்ற அப்படின்னு அன்னப்பட்டின், அப்பேர் பட்டினுடைய அந்த தன்மையுடைய அழகான பட்டு இருக்கே, விலை மதிக்க முடியாத பட்டு, அதை விட மேம்படு விலை, அதை விட காஸ்ட்லியா, ரொம்ப இன்னும் வசதியா விலையோட கூடிய பருத்தி நூலாடைகள் அங்க இருந்துதான். இப்ப பட்டை விட பருத்தி ரொம்ப காஸ்ட்லியா இருந்தா அர்த்தம். பட்டு அவ்வளவு சீப்பா அவளுக்கு கிடைச்சது அந்த காலத்துல, அவ்வளவு சுலபமா அவளுக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் இருந்ததா அப்படின்னா, என் நிலத்து அரும்பொருள் எல்லாம். என் நிலத்துல எந்த நிலத்திலும், எந்த நிலம்னு சொல்லும்போது இங்க 17-18 தேசங்கள் இந்தியா. அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது 56 தேசங்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. 56 ராஜாக்கள் இருந்தா 56 ராஜாக்களையும் ஒன்று கூட்டி இன்டகிரேட் பண்ணி இந்தியாவை பாரத நாடாக பிரகடனம் பண்ணி கான்ஸ்டியூஷன் எல்லாம் பண்ணார் இல்லையா? அது மாதிரி இங்க எந்த நாட்டிலும் 18 நாடுகள் சொல்லும்போது இங்க ஒரு தேசம், ஒரு பிரதேசம், ஒரு குறிப்பிட்ட அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பரத கண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி, நேரோஹோ தட்சிணே பார்த்து எப்படிலாம் சொல்ற மாதிரி இது வடநாடு, தென்னாடு, வட பாரதம், தென் பாரதம் இருக்கக்கூடிய அத்தனை தேசங்கள்ல இருந்தும் 17 புற வணிகர் சார். 18 சொல்றேன், ஒரு 17 வேற இதுல அப்படின்னா 18 தேசங்கள். அதுல ஒண்ணு மதுரை எம்பதி. மதுரை எம்பத்தியில அவதான் மிச்ச பேர் தான் இருக்கணும். அது டோட்டல் -1 தானே. அப்ப N-1 இது. இங்க 17 கணக்கு எடுத்துட்டு அந்த 17 புற வணிகர் மண் இருக்கு அப்படின்னு இந்த 17 தேசங்களிலே இருக்கக்கூடிய இந்த வணிகங்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ இங்க நிலைய அச்சுட்டாளாம், இங்கே தங்கிட்டான். இங்க மதுரை ரொம்ப நன்னா ஆச்சு. மதுரையில இருந்தா மதுரை மக்களுக்கு ரசனையும் நன்னா இருக்கு, செல்வ செழிப்போட இருக்கு. நம்ம எங்கேயே இருந்துருவோம்னா அந்த வியாபாரிகள் எல்லாம் இங்கேயே தங்கிட்டாங்க. இப்ப கூட பார்க்கலாம், வடநாட்டுல இருந்து வந்த நிறைய வியாபாரிகள் எல்லாம் பார்த்தா தென்னாட்டிலே தங்கியிருப்பான். அவனுக்கு இங்கதான் வியாபாரம் நிறைய ஆகுது. இப்பவுமே வேலை கிடைக்கணும்னு சொன்னா வடக்கெல்லாம் ஜாஸ்தி பேருக்கு எல்லாம் வேலையெல்லாம் கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் பார்த்தா இப்பெல்லாம் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலயும் வட தேசத்துல இருக்கக்கூடிய ஹிந்தி பேசுறவா தான் வர. ஏன்னா அவ சீப் லேபர். அவளுக்கு ஜாஸ்தி ஆகாசத்துக்கு நம்மள மாதிரி வளர்ச்சிக்கிட்டு சாப்பிட வேண்டாம். அவளுக்கு அவ 2 ரொட்டி சாப்பிட்டா அவங்களுக்கு போடும். அவனுக்கு சம்பளம் நம்ம ஊருக்காரன் கேட்கற மாதிரி டபுள் தான் கொடுக்க வேண்டாம். ஏதோ கொடுத்ததை வாங்கிட்டு வேலையை செஞ்சுட்டு நல்ல 1 வருஷம் 2 வருஷம் நல்லா வேலையை கட்டு திருப்பி அவன் ஊருக்கு போய் அங்க வேலையை ஆரம்பிச்சிருவான். ரொம்ப கெடிகார பசங்க. அது மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய வேற மொழிகள் பேசக்கூடிய அத்தனை பேரும் அங்க நிலையாவே தங்கிட்டான். பர்மனண்டா தங்கிட்டான். பர்மனண்டா தங்கி என்ன பண்ண அவெல்லாம் பெறல் அரும் பழம் எல்லாம் பெறுவதற்கு அரியதான
வடநிலம் அதுக்கு செல்வங்களை எல்லாத்தையும் அந்த கடைகளோட வீதிகள்ல இருந்தது. ரொம்ப வசதியான பெருமைக்கு உரியதான செல்வ செழிப்பு மிகுந்ததாக அந்த மதுரையின் பத்தியில இருந்த வணிகர் வீதியானது அப்படி இருந்தது. ஒன்னொன்னா இப்படி சொல்லிட்டே ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 நம்ம பார்த்து 5 பாடல் நம்ம பார்த்துக்கோம். 5 பாடல்கள்லயுமே அந்த வணிகர் ரீதியை பற்றி அவ்வளவு வசதியா சொல்லிருக்காரு. அதுக்கு மேல இன்னொரு நினைக்கிறேன் இன்னொரு 5-6 பாடல்கள் வரைக்கும் இருக்கு நினைக்கிறேன். ஒரு 5-6 பாடல்கள் வரைக்கும் 59. ஆமா, நம்ம பார்த்திருக்கிறதுக்கு மேல இப்ப 59 6 பாடல் இன்னும் இருக்கு. இதை பத்தி நம்ம இதுக்கு மேல உள்ளது அடுத்த சைட்ல நம்ம மேல பார்த்தேன். சரியா? இதை ஞாபகத்துல வச்சுட்டு இந்த செல்வ செழிப்ப நம்ம நினைச்சிட்டு நம்ம நாடு இப்பவும் அந்த மாதிரி இவ்வளவு செல்வ செழிப்பு இவ்வளவு இல்லாட்டாலும் ஒரு பாதியாவது இருக்கட்டும் அப்படின்னு பகவான அந்த பரமேஸ்வரனை வேண்டிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர். ஸ்ரீ குருப்யோ நமः. ராம் ராம்.